நியூயார்க்கில் நடைபெறும் ஐநா பொதுசபை கூட்டத்தில் பிரதமர் மோடி இன்று உரையாற்றுகிறார். அதே நேரத்தில் இந்தியாவிற்கு முதலீடு ஈர்க்கும் விதமாக அமெரிக்காவில் செயல்படும் பல்வேறு நிதி நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகளையும் பிரதமர் மோடி நேரில் சந்தித்து பேசினார். அமெரிக்காவின் நிதி தலைநகராக திகழும் நியூயார்க் நகரில் ஐக்கிய நாடுகள் பொதுசபை கூட்டத்தில் பிரதமர் மோடி இன்று உரையாற்றுகிறார். இதற்காக நியூயார்க் சென்றுள்ள அவர் ஐநா கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வந்துள்ள பல்வேறு நாடுகளின் தலைவர்களையும் சந்தித்து பேசினார். வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனாவை நேற்று சந்தித்த பிரதமர் மோடி இருநாட்டு உறவுகளை மேம்படுத்துவது குறித்து ஆலோசித்ததாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். ஷேக் ஹசீனாவின் மகன் சஜீப் வசத் மற்றும் இருநாட்டு அதிகாரிகள் இந்த சந்திப்பில் பங்கேற்றனர். இதனிடையே அமெரிக்காவின் முன்னணி நிதி நிறுவனங்களின் தலைவர்களை பிரதமர் மோடி நேற்று சந்தித்து பேசினார். அப்போது இந்தியாவில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் குறித்து அவர்களுடன் விரிவாக ஆலோசனை நடத்திய பிரதமர் மோடி முதலீட்டு வாய்ப்புகளுக்கு தடையாக இருக்கும் முட்டுக்கட்டைகளை பாரதிய ஜனதா அரசு விரைவில் நீக்கும் என உறுதியளித்தார். I was very pleased with the comments from the Prime Minister. India is an area, a country that is very attractive to us for potential investment, and the issues that he is addressing overall will be very helpful for us in making decisions to put more capital. And there were many suggestions to how to improve access to the country and efficiency, and the Prime Minister was very open to those suggestions. நிதி நிறுவன தலைவர்களை தொடர்ந்து அமெரிக்காவில் செயல்படும் முன்னணி ஊடக நிறுவனங்களின் தலைவர்களையும் பிரதமர் மோடி சந்தித்து ஆலோசனை நடத்தினார். ஊடகத்துறையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் மற்றும் இந்தியாவில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் அவர்களுடன் பிரதமர் மோடி பேசினார். இந்த சந்திப்பின் போது சோனி, டிஸ்கவரி, டைம் வார்னர் போன்ற முன்னணி ஊடக நிறுவனங்களின் தலைவர்கள் பங்கேற்றனர். அதனைத் தொடர்ந்து நியூயார்க் நகரத்தின் முன்னாள் மேயர் மைக்கேல் ப்ளூம்பெர்கையும் பிரதமர் மோடி சந்தித்து பேசினார். ஐநா சபையில் பொதுச் செயலாளர் பான் கி மூன் இன்று ஏற்பாடு செய்துள்ள மாநாட்டில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு பேசுகிறார். அதைத் தொடர்ந்து நாளை இந்தியா, பிரேசில், ஜெர்மனி, ஜப்பான் ஆகிய 4 நாடுகளின் உச்சி மாநாட்டிலும் பிரதமர் மோடி கலந்து கொள்கிறார். அதனைத் தொடர்ந்து கலிபோர்னியா மாகாணத்தின் சான் பிரான்சிஸ்கோ சிலிகான் வேலியில் உள்ள ஃபேஸ்புக் நிறுவனத்தின் தலைமையகத்துக்கு செல்லும் பிரதமர் மோடி அந்நிறுவன தலைமை செயல் அதிகாரி மார்க் ஜக்கர்பர்கை சந்தித்து பேசவுள்ளார். ஆப்பிள் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி டிம் குக், கூகுள் இணையதளத்தின் புதிய தலைமை செயல் அதிகாரியான சுந்தர் பிச்சை உள்ளிட்ட பிரபலங்களையும் பிரதமர் மோடி தனது அமெரிக்க பயணத்தில் சந்தித்து பேசவுள்ளார். அதனைத் தொடர்ந்து வரும் 28ஆம் தேதி அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமாவையும் பிரதமர் மோடி சந்திக்கிறார். செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ்.